நெல் காட்டி கொண்டு வந்து விற்கிறோம், கிளச்சியில் மிளகா காட்டி கொண்டு வந்து விற்கிறோம். மல்லாதியிலேருந்து மிளகாய் அங்கே வன்னி ஏரியா அதை பவனியாவில் போய் பூமந்தையில் அவங்களோட இதில் போய் இரவு பள்ளிக்கூடத்தில் படுத்திருந்துட்டு சாமான் காட்டி கொண்டு வந்து விற்கிறோம். அப்படித்தான் நாங்கள் முன்னுக்கு வந்து நாங்கள். சரி, தச்சு தவறி ஜெகன் இந்த வர்த்தகத்துறைக்குள்ளே வந்திருக்காட்டு இப்போ என்னவா இருந்திருக்கு? நான் ஒரு பெரிய நிலையில் கல் பட்டு வருவன் வந்திருப்பேன் என்று நான் சொல்ல மாட்டேன். அப்படி வர்றது சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் வர்த்தகத்துறையில் ஏதோ ஒரு வழியில் வந்திருப்பேன். ஜெகன் அண்ணன் இந்த வாழ்க்கையில் எவ்விதமான சவால்களை எல்லாம் தாண்டி வந்துருக்கீங்க. யாழ்ப்பாணத்துலேருந்து பவனியாக எத்தனை தடவை சைக்கிளில் போயிட்டு வந்திருக்கு. அதுவும் காட்டு பாதைகளுக்குள்ளால போய் வந்திருக்கோம். அதை நாங்கள் சொன்னாங்களே பிள்ளைகள் நம்புவோம், மக்கள் நம்புவேனையும். அப்படின்னு நம்பிக்கையை வரவழைத்து இப்போ கப்பல்லேருந்தா ஒளியல்லேருந்தா லோட் கணக்கில் கொண்டு 20 வயசும் இல்லை கொண்டு சாமான மில்லியன் கணக்கில் உள்ள சாமான தாரானுன்னா நான் பெறுவேன் என்ற நம்பிக்கை இருக்கணும். இந்த வாழ்க்கையில் இதுவரையும் மறக்க முடியாத சம்பவங்கள் என்றால் இதை சொல்வீர்கள்? 5 மணிக்கு ஃபோன் பண்ணுறான், அண்ணன் ஸ்விம்மிங் பூலுக்கோ ஒரு ஆள் செத்து போய் கிடக்கிறது. சிலதுகள் வந்து அது அந்த கனவில் இரவில் சில நேரத்தில் வந்து கொண்டும் போகும். வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி என்று சொல்லி வெற்றி பெற்றவர்களை தான் கேட்கலாம். எப்படி வெற்றி பெறலாம் இந்த வாழ்க்கை? எல்லாரும் அந்த நிலையில் இருந்தேன்னு நாங்கள் சொல்லிடலாம். இப்படி இருந்தால் இப்படி தான் பெருமைன்ட்டு சொல்லிடலாம். எங்களுக்கு ஒரு டைம் பெறும், அதை நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுவோம். எப்போதான் யோசிச்சிருக்கீங்களா நான் இந்த இள வயதில் இப்படியான சந்தோஷங்களை இழந்துட்டேன் அப்படின்னு? கன தியாகங்களை செய்துதான் நாங்கள் ஒரு நிலைக்கு வரலாம். இல்லையா எல்லாத்தையும் அனுபவிச்சு கொண்டு வர்ற கஷ்டம். எல்லாத்துலேருந்து ஓய்வு பெறுவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கோங்க. அது வந்ததோ வரையிலையோ ஒதுங்கத்தான் வேணும். ஆனால் அந்த நிலையை கொண்டு விடணுமன்றதுக்காக தான் இப்போவும் பின்னால் போய் கொண்டு இருக்கிறோமாவே முன்னால் விட்டுட்டு. தொடர்ந்து பேசலாம். இது நக்கீரன் சொல்லி புட்டு கதை அப்படியே விட்டுரும். சரி, பழச்சாறு நீங்கள் சொன்ன மாதிரி புட்டு நண்டு கரையின்னு தான் நல்ல சாப்பாடு சாப்பிட்ருப்பேன். ஆனால் நல்லூருக்கு நைனாதி விதரம் பண்ணுறதால நான் முதலே அவர்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டேன். இந்த டைமில் என்ன கூப்பிட்றீங்களம்மா, நான் மச்சம் சாப்பிட்றேன் இல்லை விதரம் என்று சொல்ல உங்களுக்கு ஜூஸ் தரலாம் வாங்கோ. எல்லாத்தையும் பிற ஒரு நாள் ஜெகன் சாப்பிடுவோம். நாங்களே சில நேரம் எங்களை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குரூப் இருக்குது, எங்களை ஒய்ஃபை கொண்டு சொல்லி வீட்டை சமைச்சு சாப்பாடு எடுத்து வந்து எனக்கு ரூம் ஒன்று இருக்குது, அதில் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றது. அதில் உங்களோட டிரெக்ட் பஸ்ஸும் உள்ளடக்கம் எல்லாரும் சேர்ந்து சமையல்ன்றது தெரியாது, பொய் சொல்லக்கூடாது. ஆனால் ஒரு விருந்தினர் விடுதியினுடைய உரிமையாளர் ஏதாவது கத்துவன் இப்போ அதில் பிள்ளைகள் இருந்தால் அது பார்த்து சொல்கிறது அதே இல்லை. அதுக்கு என்ன அதுகளை சொல்ல தெரியும் மொழிய. மற்றபடி சமையல் பக்கம் வந்து எனக்கு தெரியாது. அம்மாட கை பக்குவம் பிடிக்கிறதா, மனைவியினுடைய கை பக்குவம் பிடிக்கிறதா? இப்போ முந்தின நாளும் வைஃபுக்கு சொல்லிட்டு வந்தேன், அம்மாட சாப்பாடு மாதிரி நீ சமைக்க மாட்டேன்னு. ஏன்னா எங்களை சித்தப்பாவோட விதறதுக்கு கொடியேற்றத்துக்கு நைனாயில் சமைச்சு வச்சது. அப்போ அண்ணான மடத்தில் எனக்கு சாப்பிட விருப்பம். அவள் இந்த வீட்டை வந்து சாப்பிடுவோம்னா அப்போ அங்கே சாப்பிட கத்திரிக்காய் குழம்பு எங்களோட அம்மா சமைச்ச மாதிரி இருந்தது. அப்போ அது சொன்னான், இது அம்மாட கத்திரிக்காய் குழம்பு வேறு டேஸ்ட்டாக இருக்குது, இப்படி முன்னாடி செய்யலான்னு. ஒரு குழப்பமே வரல அது. நான் அவ்வளோ அவள் நல்ல டேஸ்ட்டாக சமைப்பாங்களே பாய். ஆனால் அந்த சில இது கைப்பக்குவம் வந்து அம்மாட மாதிரி வராது. சொல்லப்போனால் எனக்கு அதெல்லாம் ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சதால் கனடா, சுவிஸ், யூகே, ஹொலாண்ட், அநேகம் எல்லா இடம் இப்போ ஃப்ரான்ஸ் எல்லா இடம் போயிருக்கேன், ஜெர்மன், ஸ்வீடன் எல்லா இடம் போயிருக்கிறோம். எங்களோட நாடு மாதிரி வராது, அதை முதலாவது சொல்கிறேன். எங்கே தான் போனாலும் இயற்கையாக அழகான நாடு சுவிஸ், நல்ல நாடு. எல்லா இடமும் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு அட்ராக்ஷன் கொலன், நல்ல நாடு. அங்கே எல்லோரும் ஆரோக்கியமானாங்க, எல்லோரும் சைக்கிள்லேயே அந்த நாட்டை சுற்றி வரலாம், அந்த ஃபெசிலிட்டிஸ். இங்கே தான் எடுத்ததுக்கெல்லாம் காரில் போகிறது. சரி, தச்சு தவறி ஜெகன் இந்த வர்த்தகத்துறைக்குள்ளே வந்திருக்காட்டு இப்போ என்னவா இருந்திருப்பீங்க? கூலி தொழிலாளியாக தான் வந்திருப்போம். ஏனண்டா அவண்டில் டிரைவராக இருப்போம். சூழ்நிலை அப்படித்தானே. சுருட்டு வேலை எங்களோட அம்மாவோட உறவினர்களோட வழியால். மற்றது
பெட்ரோல் மண்ணெண்ணெய் வியாபாரம் அப்படி என்ன அந்த இது கல்வி தொடர்ந்து கற்கக்கூடிய சூழ்நிலை இருக்கே இல்லை. அதால் நான் ஒரு பெரிய நிலையில் கல்வி கற்று வருவேன் வந்திருப்பேன் என்று நான் சொல்ல மாட்டேன். அப்படி வர்றது சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் மற்ற துறையில் ஏதோ ஒரு வழியில் வந்திருப்பேன். அது பெறாமல் விட்டுதாக இருந்தால் இப்படி இருப்பேனே தவிர என்ன தொழிலண்டான்னா சந்தையில் எங்களை வீட்டில் அம்மாவிட்ட விளாம்பழத்தை பிடிங்கொண்டு திண்ணவெளி சந்தையில் கூட விற்கிறாங்க. அப்படியான பழக்கங்கள் இருக்குது. அந்த பிஸ்னஸ்ன்றது எனக்கு ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. அதெல்லாம் ஒரு சைட்டால் கடந்து போயிடணும். அவன் சொல்கிறவன் சொல்லி கொண்டு போட்டு நாங்கள் எங்களோட வழியில் போயிடும். மற்றவங்கள் என்ன கதைக்கிறாங்கன்றதை திரும்பி பார்த்தோண்டு வந்தோம்டா நாங்களும் திரும்பி போயிடுவோம் போகிற பாதையை விட்டுட்டு. அதெல்லாம் யோசிக்கக்கூடாது. சரி, வாழ்க்கை என்பது சவால்கள் நிறைந்தது. சாதாரணமாக இந்த பூவெல்லாம் போட்டிருக்க அந்த பாதையால் நடந்து போகக்கூடிய வாய்ப்பு யாருக்குமே வாழ்க்கையில் கிடைச்சாது. கஷ்டப்பட்டு தான் போகணும். ஜெகன் அண்ணன், இந்த வாழ்க்கையில் எவ்விதமான சவால்களை எல்லாம் தாண்டி வந்துக்கிறீங்க? சரியான ஆசை. உண்மையாக நீங்கள் இந்த நிலையில் என்ன பார்க்குற ஆள் மாதிரி நான் ஆரம்ப காலங்கள்லேருந்து நாங்கள் கடந்து வந்த பாதைகள் இல்லை. ஏன் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே, ஒரு 5 வருஷத்துக்கு மேலே பார்த்தாலே ஜெகன் அப்படி வலிக்கிறது கூட இல்லை. உண்மையாக சொன்னால் அப்படித்தான். என்னென்னா நாங்கள் இப்போ இந்த சில காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்துலேருந்து பவனியாக எத்தனை நேரம் சைக்கிளில் போயிட்டு வந்திருக்கு. அதுவும் காட்டு பாதைகளுக்குள்ளால் போய் வந்திருக்கிறோம். அதை நாங்கள் சொன்னாங்களே பிள்ளைகள் நம்புவோம், மக்கள் நம்புவேனையும். அப்படி நான் மட்டும் இல்லை, என்ன போல் பல பேர் அங்கே அதுக்குள்ளால் போய் ஓமந்தையில் போய் சாமான் கட்டுறது, கொண்டு வந்து விற்கிறது, அப்படியான தொழில்கள் கூட செய்திருக்கிறோம். நெல் காட்டி கொண்டு வந்து விற்கிறர்கள், நச்சியில் மிளகா காட்டி கொண்டு வந்து விற்கிறோம். எல்லாவிலேருந்து மிளகாய் அங்கே வன்னி ஏரியா, அதை பவனியாவில் போய் ஓமந்தையில் அவங்களோட இதில் போய் பள்ளிக்கூடத்தில் படுத்திருந்துட்டு சாமான் காட்டி கொண்டு வந்து விற்கிறோம். அப்படித்தான் நாங்கள் முன்னுக்கு வந்து நாங்கள் சும்மா எடுத்த பேச்சுக்கு வந்த எல்லாம் அப்படி எல்லாம் இல்லை. இவ்வளோ அதுக்கு முதல் பஸ்ஸுகள் வச்சுருந்தேன், நாங்கள் ட்ரிபிள் 9 டிராவல்ஸ் நானே வச்சுருந்தேன். நான் வாகனங்கள் வச்சுருந்து எல்லாம் லொஸ்ட் ஆகி கண்ணை தடவை விழுந்து இதை பிள்ளைகளுக்கு சொல்லுங்களே, நீங்கள் இவ்வளோ கஷ்டம் சைக்கிளில் போயிட்டு வந்தீங்கன்னா நம்புறாங்களா? அது நம்ப மாட்டாங்களா? அவங்களுக்கு சொல்கிறேன், 1-2 பேரும் சொல்லியிருக்கிறேன். அவங்களும் சென்னை இதை பார்த்துட்டு தான் நம்புகிறாங்க. உண்மையாக சொல்ல போனால் என்னோட வந்த ஒரு 100-200 பேர் அப்படியே க்யூவில் மணல் அங்காலஞ்சால மணல் ஓடு பாதையெல்லாம் சைக்கிளில் போனோம், ஏத்தம் குளக்கட்டுகளால் ரங்கம் அப்படி போய் இடையில பிளேன் பிடிச்சி அப்படி தான் போய் வாங்கினேன். எல்லாரும் அந்த இந்த நிலைக்கு வரையே இல்லை. உண்மையாக ரோட்டால் போய்க்க, இந்த ஆட்டோ ஓடிக்கொண்டு போய்க்க இந்த வயசு ஒட்டின ஆட்கள் எல்லாரும் என்னை பார்த்துட்டு சிரிச்சுட்டு போவாங்க. ஆனால் அவங்கள ஒரு ஆளாக தானே நானும் இருந்தேன். அதை யோசிச்சு பார்க்கணும். இப்போ அப்போ இங்கே என்ன மாதிரியான ஆட்கள் பல பேரை திருநெல்வேலி யாழ்ப்பாணம் எல்லா இடம் காண்றேன். அவர்களை பார்க்க நானும் அப்படி தானே இருந்தேன். அது ஒரு காலம் டைம், எங்களுக்கு மேலே ஒரு சக்தி ஒன்று இருக்குது. எங்களோட முயற்சி ஒரு பக்கத்தால் இருந்தாலும் இன்னொன்று இருக்குது, அதை நாங்கள் ஒத்துக்கொள்வோம். எப்படி வர்த்தகத்துறையில் இந்தளவு தூரம் வெற்றிகளில் உயரங்களை தொடுவதற்கு என்ன காரணம்? இன்னும் சொன்னால் விடாமுயற்சி. தோற்று போட்டோம்னா அதோட இது போகக்கூடாது. எத்தனை தரம் வாழ்க்கையில் தோற்றீர்கள்? 3-4 பேரும் பெரிய தோல்வி வந்திருக்கு. அதுகளை தாண்டி திருப்பியும் ஆனால் முதல்ல இருந்து தொடங்குறது சில பேரால் இயலாது. அந்த விரக்தியில் வேறு ரக்கிக்க போயிடுவீங்க. அப்படி போனால் திருப்பி வேற இயலாது. நாங்கள் திருப்பி முயற்சி செய்து கொண்டு வர்றதால தான் அது ஒரு சரியான நிலைக்கு வர்றதுக்கு காரணம். வேறு அந்த செய்யக்கே நாங்கள் அந்த ஆரம்பத்தில் சின்ன இதில் செய்தாலும் பெரிய அளவில் தான் தொழில்களை செய்ய யோசிக்கிறது. அதுவும் ஒரு காரணம் அமையலாம். இப்போ மன்னனை பெற்று ஆகணும்னா ஒரு காலத்தில் வடக்கு வானத்திலேயே நான் தான் 95ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மொத்த வியாபாரியாக இருந்த காலம் மாதிரியான காலங்களும் இருக்குது. எல்லாரும் கப்பலில் இருந்தால் என்னதுன்னா கொண்டாந்து ஜெகன்கிட்ட கொடுத்து ஜெகன் தான் எல்லா இடம் அப்படி ஒரு ஜெகன்ண்டா அதுக்கு ஃபேமஸான ஆளாக தான் ஒரு காலத்தில் எல்லாருக்கும் தெரியும். இப்போ தான் ஹோட்டல் அண்டு ஃபார்மசின்னு தெரியும். மொழிய 90ஆம் ஆண்டுலேருந்து 95ஆம் ஆண்டு காலப்பகுதியில் உள்ள ஆக்களுக்கு ஜெகன்ண்டா திண்ணவேலி ஜெகன்ண்டா தான் தெரியும். அப்படின்னு அந்த நம்பிக்கையை வரவழைத்தீர்கள். அந்தளவு நேர்மைத்தன்மை முக்கியம். இப்போ ஒருத்தர் எந்த வயசுக்கு எந்த கெப்பாசிட்டிக்கு மேலால் பொருள்களை கொண்டு கடனுக்கு தாரானண்டா
இப்போ கப்பல்லேன்னா ரொலியல்லேன்னா லோட் கணக்கில் கொண்டாந்து 20 வயசும் இல்லை கொண்டாந்து சாமான மில்லியன் கணக்கில் உள்ள சாமானை தாரானுன்னா நான் தருவேன் நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கையை நாங்கள் ஒரு ஆட்கள்கிட்ட வளர்த்துட்டோம்னா அதிலேருந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறது இலகுவாக இருக்கும். வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய இழப்பு தொழில் ரீதியான இழப்பு என்ன பொறுத்தவரை நான் அந்த சிறு வயதில் அந்த ஆட்டோவும் செல்லுலந்து அப்பாவும் செத்து அந்த குடும்பம் ஒரு இக்கட்டான நிலையில் இருக்க மனம் எல்லாம் ஒரு அப்படியான இதெல்லாம் என்னால் சில தாங்க முடியாத இழப்புகள். அதை தொடர்ந்து ஒன்றும் வந்து கொண்டு போகுது. அது வாழ்க்கையில் அது ஒரு அன்றாட நடவடிக்கை அது ஒன்றா இப்போ மாறிட்டுது. சரி, ஒரு ஸ்திரமான நிலைமையில் இப்போது இருக்கிறீர்கள். நீங்கள் கஷ்டப்படுகிற போது அம்மாவும் நீங்களும் குடும்பம் சேர்ந்து கஷ்டப்படுகிற போது இருந்திருக்கக்கூடிய நிலைமை, நீங்கள் ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு வருகிற போது அதை பார்த்து மகிழ்வதற்கு அம்மா இருந்தாரா? ஓரளவு அம்மா நான் இந்த விடுதிகள் அதுகளுக்கு உரிமையாளராக இருக்கிற ஜெகன் ஃபார்மசி அந்த காலம் வரை 8 ஆண்டுகள்லாம் நம்ம சேர்த்து அம்மாவுக்கு தெரியும். ஆரம்பத்தில் இருந்தே நான் ஒரு வித்தியாசமான ஆள்ன்றது அம்மாவுக்கு தெரியும். அதை தொடர்ந்து இப்படியான பிஸ்னஸ்களில் நான் டெவலப்பாக வந்து இந்த நிலையில் இருக்க அம்மா இருந்து எல்லாத்தையும் பார்த்தவ அம்மா தெரியும். சோம்பேறித்தனம் இது இல்லாமல் இருக்கணும். முதலாவது வேற ஒரு கடமையை சரிவர செய்யணும். நேரத்துக்கு போகணும். இந்த 8:30க்கு டைம்ண்டா 8:30க்கு அங்கே நிற்கணும். வீட்டை நின்றோண்டு இன்றைக்கு லீவுன்னு சொல்கிறது அதுகள். அப்போ கணக்க பிரச்சனைகள் இருக்குது. அந்த இந்த இளம் சமூகம் வந்து இந்த பொறுப்புணர்ச்சி உருவாகிற ஆட்களாக இருக்கணும். ஒரு நான் போனால் தான் அங்கே இந்த வேலை நடக்குமென்றதை யோசிக்கணும். வேறு நான் இன்றைக்கு 9 மணித்தியாலம் வேலை செய்கிறேன்னுண்டா இந்த 9 மணித்தியாலத்துக்கு எனக்கு தரப்பட்ட வேலைகளை நான் செய்யணும். நான் இந்த வேலைக்காக தான் சம்பளம் பண்ணுறேன், எங்களுக்கு சாப்பாடு தெரியினேன், இந்த வேலையை நான் செய்யணுமென்ற ஒரு குறிக்கோள் இருந்தால் அது நான் கொடுக்காட்டியும் இன்னொரு வழியால் அடுத்த நிலைமைக்கு போவினேன். அது எங்களோட எங்களோட சமூகத்தில் இப்போ அதை நாங்கள் அது சம்பந்தம் பாடசாலைகளில் இருந்தே உருவாகணும். தொழிற்சார் கல்வி படிப்பிக்கணும். சும்மா சம்பந்தம் இல்லாத கல்விகளை படிச்சுட்டு சம்பந்தம் இல்லாத தொழில்களில் இப்போ போயினேன் ஆக்க எங்களோட பிள்ளைகளே பார்த்துருக்கேன் நான். அவர்கள் படிக்கிறது ஒரு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன்டா அவர் வந்து விடுதிக்க போகிறேன்டா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்காது. அதே மாதிரி டெக்னாலஜி அது இதெல்லாம் படிச்சுட்டு இன்னொன்றில் வேலை செய்யணும். ஏரோமேட்டிக் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இன்னொரு பிஸ்னஸ். அவர்களிட தங்களோட என்ன துறையில் தாங்கள் நீண்ட காலம் பயணிக்க போயினா அது சம்பந்தமான கல்வியை கற்கணும். அதை விட்டு சம்பந்தம் இல்லாத அந்த காலத்தை வீணடிக்கிற வேலையாக இருக்கக்கூடாது. அப்போ தான் அவன் அடுத்த நிலைமைக்கு இலகுவாக வரலாம். சரி, இவ்வளவு வர்த்தகத்துறை பயணம் இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் இதுவரையும் மறக்க முடியாத சம்பவங்கள் என்றால் இதை சொல்வீர்கள்? பல விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ வேலை செய்கிற இடத்துல ஒரு நாள் விடியப்புறம் 5 மணிக்கு ஃபோன் பண்ணுறான், அண்ணன் ஸ்விம்மிங் பூலுக்கோ ஒரு ஆள் செத்து போய் கிடக்கிறது. சிலதுகள் வந்து அது அந்த கனவில் இரவில் சில நேரத்தில் வந்து கொண்டும் போகும். ஒரு படியான தொங்கி பாஞ்சு வந்து இரவு சாமத்தில் குதிச்சு அதுக்கு அப்படியே அந்த சில விஷயங்கள் வந்து இன்னொரு வேலை செய்து கொண்டிருக்க ஒரு பணியாளர் அந்த ஒரு மேலுக்கு இருந்து பெல்கனி எல்லாமே இருக்குது அதுக்கு மேலால் கயிறு காலில் சுற்றுப்பட்டு வந்து விழுந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து பிறகு அவர் அப்படியே அந்த சில இதுகள் வந்து அந்த மனதுக்கு இந்த நேரம் அந்த ஃபேமிலி அந்த அதுகள் தொடர்பும் இல்லாமல் போயிட்டீங்க. கொஞ்சம் காலம் 2-3 வருஷம் தொடர்பில் இருந்துச்சுன்னா இல்லாமல் அப்புறம் வேறு மாதிரி பண்ணி போய்க்க அப்படியான இதுகள் சம்பவங்கள் அந்த மனதை உறுத்துற சம்பவங்கள் நடந்திருக்கு. அதுகளவு பெரிய கவலை. சின்ன வயசில் எங்களோட ஒரு அக்காவோட மகன் எனக்கா பெட்ரோல் ஏற்றி கொண்டாடுறதுக்கு பூனரி போயிட்டு வரைக்க அந்த பூனரி அந்த பாலம் கடலில் அந்த பூனரி சங்கப்பட்டி அதுக்குள்ளே தாண்டு செத்து போனேன். அப்போ 17 வயசு. அதெல்லாம் அந்த எங்களுக்கு இந்த ஆட்டோவை கொண்டு இந்த டிரைவர் இயக்கம் அப்போ கிழமையில் ஒரு நாள் 2 நாளைக்கு இருக்கிறது. அப்போ அப்படி போய்க்க ஆனரவில் ஆமி கேம்புக்குள்ளே போயிட்டேன். நான் இல்லை இயக்கத்தில் இந்த 2-3 பேரோட அந்த டிரைவரும் செத்து போனேன். அப்படியே அந்த
சில அந்த இப்படியான சம்பவங்கள் மனத வேதனையாக இருக்கிற சம்பவங்கள் நடக்கும். இப்போ மறக்க இயலாது எந்த காலத்துலேயும் ஈடு செய்ய இயலாதானே, போன உயிர் திரும்பி வராதானே. அதே மாதிரி குடும்பங்கள்லேயும் அப்படி 1-2 சம்பவங்கள் நடந்திருக்கு. சரி, வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஆனால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி என்று சொல்லி வெற்றி பெற்றவர்களை தான் கேட்கலாம். எப்படி வெற்றி பெறலாம் இந்த வாழ்க்கையை? விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இருக்கணும், நேர்மைத்தன்மை இருக்கணும். மற்றவன் எங்களை பற்றி என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நாங்கள் சரியாக போகிறோம்ன்ற ஒரு இதில் முயற்சி செய்யணும். கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கணும். எல்லாம் இருந்தாலும் நாங்கள் 100% முன்னேறுவோம் என்று சொல்லிடாது, அதுவும் இருக்கணும். இப்போ எங்களை போல் தொழில் செய்த பல பேரை கண்டு இருக்கீங்க. அதில் எல்லாரும் அந்த நிலையில் இருந்தேன்னு நாங்கள் சொல்லிடலாம். இப்படி இருந்தால் இப்படி தான் பெறுவோம்னு சொல்லலாம். எங்களுக்கு ஒரு டைம் பெறும், அதை நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுவோம். எங்களுக்கு வார சந்தர்ப்பங்களை நழுவ விடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். அவங்க 2 நாளைக்கு அதை ஒரு நல்ல நிலைக்கு எங்களை கொண்டு வந்து விடும். உண்மையை சொல்ல போனால் கனகாலமாக ஏன்னா பொழுதுபோக்கே இல்லை. இப்போ 4-5 வருஷமாக ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குரூப் இருக்கிறோம். நாங்கள் அதுக்குள்ளே மெசேஜை போடுவோம். இப்போ வந்துட்டு இருக்கு வேலையோடு சேர்ந்து பொழுதுபோக்கு காய்ச்சி கொண்டு இருப்போம், பாடி விடுவோம், சில நேரம் சேர்ந்து எங்கேயாலும் போவோம், வட்டிகளோ திங்கோ அங்கே போவோம். போய் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டு இதாண்டு குளித்து காய்ச்சி விளையாடி அப்படி ஆறது இருக்குது. சரி, எப்போதான் யோசிச்சிருக்கீங்களா நான் இந்த இள வயதில் இப்படியான சந்தோஷங்களை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி? 100% அது இழந்துதான். எல்லா தியாகங்களை செய்து தான் நாங்கள் ஒரு நிலைக்கு வரலாம். இல்லையா, எல்லாத்தையும் அனுபவித்து கொண்டு வர்ற கஷ்டம். அது எல்லாருக்கும் அமையாது. இப்போ பெற்றோர் நாங்கள் செய்து வச்சது எங்களை பிள்ளைகள் வேணுமென்று அனுபவித்து கொண்டு இன்னும் முன்னுக்கு போகலாம். நாங்கள் அதையும் செய்து இதையும் அனுபவிக்கலாம். நாங்கள் இந்த நிலைமைக்கு வருந்தனையும் எல்லாத்தையும் தியாகம் செய்து தான் பெறுவோம். எப்போதாவது எல்லாத்துலேருந்து ஓய்வு பெறுவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிறீங்களா? இப்போவே யோசிக்கிறேன். எல்லா காலம் அம்மா விட்டா காலம் கோயில்கள் அவள் இதுலன்னு போய் கொஞ்சம் ரிலாக்ஸாக அன்றைக்கி 9ஆவது போய்க்க வீடு ஒன்று கட்டினாங்களாங்க. இங்கே இருந்து இந்த திருவிழா முடிந்தனையும் இங்கே இருந்து போனால் இப்படி இருக்குமென்று யோசித்தேன். அப்படி இருந்து வந்துக்கலாம். அந்தளவு நிலைமை இங்கே இல்லை. தொழில்களை அந்த நிலையில் இன்னும் கொண்டு விட இல்லை. பிள்ளைகள் எல்லாம் இதுகளை சரியாக பேரம் எடுத்து கொண்டு போகிற நிலைமை விரைக்க நாங்களாவே அது வந்ததோ விரையிலையோ ஒதுங்கத்தான் வேணும். ஆனால் அந்த நிலையை கொண்டு விடணுமன்றதுக்காக தான் இப்போவும் பின்னால் போய் கொண்டிருக்கிறோமாவே. முன்னால் விட்டுட்டு நாங்கள் முன்னுக்கு போகிற இல்லை, அவே முன்னால் விட்டுட்டு பின்னால் தான் போய் கொண்டிருக்கிறோம். இப்படி செய்ய அப்படி செய். நாங்கள் நேரடியாக கதைக்கக்கூடியதாக இருந்தாலும் நாங்கள் கதைக்கிறோம் இல்லை. இன்னாருக்கு ஃபோன் எடுத்து இப்படி கதை இன்னத்துக்கு இப்படி செய்ய இன்னது இதண்டு நாங்கள் பின்னுக்கு நின்று சொல்கிறது. ஏன்னா நாங்களே நேரடியாக சொல்லி செய்துட்டா அதை இன்னண்டப்பா செய்த வேறண்டு தெரியாமல் போயிடும். இல்லை அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல. ஏனென்றா நான் ஒரு போக்கில் போய்கொண்டு இருக்க வந்த முன்னேற்றம் தான் இதோலிய. இன்னொரு ஆள் வந்து நீ இதை செய் என்று சொல்லி வந்த முன்னேற்றம் இல்லை. சரி, மனைவி உங்களுடைய ஒவ்வொரு விதமான இந்த படிக்கற்களையும் அல்லது இப்படி தாண்டி போகிற ஒவ்வொரு விஷயங்களையும் எப்படி பார்க்குறார்? அவள் உண்மையில் அவள் என்னோட நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்காங்க. உறவினர் ரெண்டபடியாக இன்னும் கூடுதலான்னு சொல்லலாம். அவள் வந்து உண்மையில் ஒரு விஞ்ஞான ஆசிரியர். அதுக்கு முதல்ல லைப்ரரிஸாக இருந்தவ. அந்த வேலையை விட்டு எந்த வேலை பல தெரியும் வேலையை கனாதி விட்டு வந்து என்னோட ஜெயன் ஃபார்மசியில் இருந்து எங்களோட விடுதியிலேருந்து உண்மையை சொல்ல போனால் இன்றைய வரைக்கும் காலம்புற பிரேக்ஃபாஸ்ட் வந்து வீட்டில் அவள் இப்போ ஒரு ஆள் ஹெல்ப்புக்கு இருக்குது. முந்தி தனியாக இட்லி தோசை வடை சம்பல் உப்புமா எல்லாம் செய்து விடிய வெஹிக்கிள் வந்து இது கொண்டு போகும். 4:30-5 மணிக்கு கிளம்பி 6:30க்குள்ளே செய்து அனுப்பி விட்ருவோம். 6 மணிக்கு. அப்படி என்னுடைய பிஸ்னஸுக்கு அவள் நல்ல பக்கபலமாக இருக்கிறாள். அவள் இப்படி வேலை செய்ய வேண்டிய தேவை இல்லை. ஆனால் இன்றைய வரைக்கும் அந்த சோம்பேறித்தன்மை இல்லாமல் எழும்பி விடிய வேலை செய்து எல்லாம் முடிச்சுட்டு குளிச்சு வலிக்கிட்டு ஃபார்மசிக்கு போகிறான் 8:30க்கு. அப்போ
என்றால் என்ன? எல்லாம் மனைவி பிள்ளைகள் பிஸ்னஸ் எல்லாம் கடவுள் கொடுத்தது எனக்கு. சரி, இந்த வாழ்க்கையில் எங்கேயாவது போகணும், இன்னுமே அது போக அந்த சந்தர்ப்பம் கைகூடவில்லை என்றால் எந்த பயணம் அல்லது எந்த இடத்தை சொல்லுவீர்கள்? அப்படி பெருசாக யோசிச்சு போயில்லாத கட்டம் எனக்கு தெரியல. சில நேரம் இந்த வேலை பழுவால் போகாமல் விட்டுருக்கலாமே ஒழிய அப்படி போக இல்லாத கட்டங்கள் வந்து இல்லை, போகக்கூடியதாக இருக்குது. இன்னும் வேலைகளை இன்னும் கொஞ்சம் குறைச்சி பிள்ளைகள்ட பகுதியாக பிரித்து அவையில் படிப்பு முடிய விட்டுட்டு மிச்ச பகுதிகளுக்கும் போகலாம். சரி, இதுவரைக்கும் நிறைவேறாத ஆசை இருந்தால் நாங்கள் பிள்ளைகளை ஒரு இப்படி என்று எதிர்பார்த்தது தானே அந்தளவு தூரம் இன்னும் வந்து சேரையில்லை. அதைத்தான் நிறைவேறுமென்ற நம்பிக்கையோட போய்கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளிடத்தில் நீங்களா மனைவியா கண்டிப்பானவர்? மனைவிக்கு நான் தான் கண்டிப்பான ஆளாக இருப்பேன். அதே நேரத்தில் அவையோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஆளாக இருப்பேன். சரி, மிக குறிப்பாக பல்வேறுபட்ட விஷயங்கள். வர்த்தகத்துறை இன்றைக்கு ஒரு உயரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் இந்த உயரத்துக்கு வந்தார்கள் என்பதன் பின்னால் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட கதைகள் இலகுவாக எல்லோருமே சொல்லிவிட்டு போகலாம். அவருக்கு என்ன அவர் வாழ்ந்து கொள்கிறார், இல்லை அவருக்கு என்ன அவருக்கு இது இருக்கிறது என்று சொல்லி எல்லோரை பற்றியும் எல்லோரும் பேசலாம். ஆனால் அந்த களத்திலும் அந்த ஒவ்வொரு விடயங்களிலும் இருக்கக்கூடிய ஈடுபாடு இல்லை அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் எவ்வளவு வேலைகள் வேதனைகள் கஷ்டங்கள் அவர்களுக்கு இருந்திருக்கிறது என்பது புரியக்கூடியதாக இருக்கும். இன்றைய நாள் ஜெகன் சம்பந்தமாக பல்வேறுபட்ட விஷயங்கள் பல கேள்விகளுக்குரிய பதில்களை தேடி இருக்கிறோம். வருகிற வாரம் இந்த மத்திகளோடு சந்திக்கலாம். அதுவரையிலே நேரம் ஒதுக்கி நிகழ்ச்சிக்காக வருகிறமைக்காக அவர்கள் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் என்று ஹலோ கடநாதன் சாந்தன். வணக்கம் நேர்களே.